என்னடா இவ இவ்வளோ அழகா இருக்கா, இவ கண்ணை பார்த்தே இம்ப்ரெஸ் ஆயிட்டு, ஐயோ என் நிலைமை போக போக ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு இப்படியெல்லாம் சொல்லி நான் ஐஸ் வச்சும் பார்த்துட்டேன், இவளை கொஞ்சியும் பார்த்துட்டேன். எதுக்குமே மேடம்க்கு கோவம் குறைய மாட்டேங்குது, பயங்கர கோவமாக இருக்கா. நேற்று அவளை விட்டுட்டு நாங்கள் விளையாடிட்டோன்னு சொல்லி இன்னுமே அவள் எங்கள் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கூட சேர மாட்டேங்கிறா, அவங்க அம்மா கூடயே இருக்கா. எங்களை பார்த்தா முற்றுக்கு வரா. பிறந்து 15 நாள் ஆச்சு இவளுக்கு, இவ எங்களை முற்றுக்கு வர்றா. இவளுக்கு அவ்வளோ கோவம், மூக்குக்கு மேலே கோவம் வந்துக்கிட்டு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பாரு, நான் எவ்வளோ பெரிய கெத்து தெரியுமா. ஆனால் ஒரு மாட்டுக்கிட்ட வந்து நான் இவ்வளோ கெஞ்ச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுல்ல. இந்த கடவுள் எனக்கு சரியான ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தயவு செஞ்சு என் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுமா அப்படின்னு நான் கெஞ்சியும் பார்த்துட்டேன். முடியவே முடியாது, சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிட்டு இருக்கா. இனி நான் என்னதான் பண்ண முடியும்? காலையும் விழுந்து பார்த்தாச்சு, கொஞ்சியும் பார்த்தாச்சு, இவ எங்கள் கூட சேரவே மாட்டேங்கிறா. அதாவது பரவாயில்ல, நீங்களாவது எங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணல.